சேனல். ஸோ இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் மை லேசி டே இன் மை லைஃப் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ எப்படியோ வந்து டெலீட் ஆயிருச்சு. அந்த கொடுமையை வாயால எப்படினே சொல்லு. சரி சொல்லாம் போ. உங்ககிட்ட சொல்லாம நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாய். ஸோ அந்த வீடியோ டவுன்லோட் பண்ண முடியல. அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோத்தையும் பண்ணி வச்சிருக்கேனே எதுக்கு? ஸ்கின் கேர் பண்ண கைஸ். கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் என் ஃபேஸ். கொஞ்சம் ஸ்கின் கேர் பண்ணேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்ட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் சென்சிங்கா கிளென்சிங்கா ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டா. ஃபர்ஸ்ட் கிளென்சிங்க்கு கர்டும் கொஞ்சோண்டு பால் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். அதை ஆட் பண்ணி கிளென்சிங் பண்ணிட்டு ஒரு 2 to 3 minutes வச்சுட்டு எடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரப்பிங் பண்ணுறதுக்காக கிரவுண்டடு காஃபி பவுடரையும் கர்டையும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணலாம். ஒரு 5 minutes கிட்ட பண்ணலாம். நெக்ஸ்ட் இது ரெண்டும் பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற வந்து ஃபேஸ் மாஸ்க்கும் மாய்ஸ்சரைசர் வேணுமா போட போறேன். இது ரெண்டும் தான் பண்ண போறேன். ஆனா இப்போ ஹனி இல்ல, வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சரி இருக்கிற வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அது ஃபுல்லாவே ஹேங்கா ஒரு மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. நான் அது கண்டுக்கவே இல்லை, அது அப்படியே போயிடுச்சு. சரி அது விடுங்க. இந்த 2 ப்ராசஸ் முடிச்சுட்டு ஐஸ் கியூப் வந்து இது பண்ணேன். ஏன்னா அந்த ஹோல்ஸ் வந்து ஸ்க்ரப்பிங்கிற ப்ராசஸ்ல வந்து ஹோல்ஸ் ஆகும். ஸோ கர்டு பால் மட்டும் ஊற்றி அப்ளை பண்ணி கிளென்சிங் பண்ணி மேலே மட்டும் க்ளீன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரப்பிங் பண்ணி உள்ள வரைக்கும் போய் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ ஹோல்ஸ் இருக்கும், உள்ள போனதுக்கான தடையும் இருக்குமாமா. அந்த ஹோல்ஸை வந்து மூடுறதுக்காக ஐஸ் கியூப்ஸ் வச்சு அப்ளை பண்ணணுமாமா. அதுவும் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபேஸ் மாஸ்க் பண்ண போய் ஹனி வாங்கிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணு. ஸோ கைஸ், எங்கள் வீட்டிலே எப்படியோ பியூர் தேனை எடுத்துட்டு வந்துட்டேன். இது ஒரு ஸ்பூன் எடுத்து கர்ல்ல போட்டுக்கணும். வேஸ்ட் பண்ணாதீங்க. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருட்டு போயிடும். Face mask. ஸோ இதை 5 to 10 minutes வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். 5 to 10 minutes கழிச்சு நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ மாஸ்கில் இருக்கேன். மாஸ்க் எப்படி பலன்னு இருக்கு. ஆனா அதை எடுத்ததுக்கு அப்புறம் என் மூஞ்சி பலன்னு இருக்குமான்னு தெரியல. சரி பாப்போம். அது வரைக்கும் போய் பாலிமர் நியூஸ் பார்த்துட்டு இருக்கேன். விஜய் வரல, லீடுல இருந்தாங்க. எப்படின்னு பாக்குறேன். பாய். ஸோ நம்ம லாஸ்ட் கட்டத்தையும் முடித்து விட்டோம். மாஸ்க் போட்டு வாஷ் பண்ணிட்டேன். பளிச்சு எங்க இருக்குன்றதுலவா நல்லா இருக்கே. என்ன ஏண்டா அழகா படைச்ச ஆண்டவா. ஓகே கைஸ், சூப்பரா இருக்கு. இப்போ மாய்ஸ்சரைசர் வந்து போடுறீங்கன்னா போடுங்க. உங்களுக்கு நியூட்ரல் ஸ்கின் அப்படின்னா போட தேவையில்ல, அவ்வளோக்கா தேவையில்ல. ஆயிலி ஸ்கின் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, மாய்ஸ்சரைஸ்டு ஸ்கின்னாவே இருந்தா போட வேண்டாம். நியூட்ரல் ஸ்கின்னா இருந்தாலும் இந்த சம்மருக்கு போடுறதா இருந்தா போடுங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லை. இப்போ லாஸ்ட் கட்டம் 5th one. நீங்க இந்த 4 பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல. இந்த அஞ்சாவது ஸ்டெப்பை கண்டிப்பா பண்ணுங்க. வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஸோ கர்ட் எடுத்துக்கிறோம். சேம் கர்ட் எடுத்து சுகர் இருக்கு இல்லையா, சுகரை வந்து
ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்றது. இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி சிந்தி இந்த மாதிரி சுகர்ஸ்லாம் சிந்தி ப்ரிப்பேர் பண்ணி வாங்காதீங்க தயவு செய்து. ஓகே, மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. சாப்பிடுங்க. இது வழக்கமா எங்க வீட்ல நடக்கிற ஒரு விஷயம் தான். சம்மருக்கு சூப்பரா இருக்கும். ஒளிச்சு வைக்க நான் படுற பாடு இருக்கே. இன்னும் சாப்பிடுங்க. ஸோ காலையில எந்திரிச்சோடனே ஸ்கின் கேர் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஸ்கின் கேர்லாம் பண்ணாது போதும். போய் குளிச்சுட்டு அதுவும் பக்கத்து வீட்ல வரேன். சினிமா நடிகை மாதிரி இது சாப்பிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ காய்ஸ் குளிச்சுட்டு வந்துட்டேன். வேலைக்கு போகல. ஸோ என்னோட அவுட்ஃபிட்டை பார்க்க நீங்கள் அவ்வளோ இருக்கீங்களா என்னன்னு காய்ஸ் என் அவுட்ஃபிட்டை காமிக்க போகிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. எப்படி சூப்பராக மாட்டுன மட்டனை சிக்கனா கச்சிக்கனே என் அவுட்ஃபிட்டு ஆல்வேஸ் மை ஃபேவரட் அவுட்ஃபிட் இதுதான். அண்ட் கம்ஃபர்டபுள் அவுட்ஃபிட்டும் இதுதான். அதனால் அடிக்கடி இதை போடுவேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போது வீட்டில் நிறைய வேலை இருக்குது. துணி காய போடணும், பாத்திரம் கழுவணும், எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க எங்கள் மம்மி. ஸோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சாப்பிட்டு பண்ணலாம். காலையில் சாப்பாடு நான் இன்னும் சாப்பிடல. மணி 10:50. இன்னும் நான் சாப்பிடல, காலையில் சாப்பாடே சாப்பிடல. ஸோ இப்போ போய் பிரெஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். பிரெஞ்சு சாப்பிட்டு மற்ற வேலைகளை பார்ப்போம் வாருங்கள். திஸ் இஸ் சோத்து டைம். சாப்பிடுவோம். என்னென்ன சாப்பாடுன்னு காட்டுறேன். டுடே சமையல் ஆனா நம்மளால முடிஞ்ச முயற்சி நம்ம சாப்பாடு, அந்த சினிமா நடிகை மாதிரி இருக்கிற பொண்ணை எப்படியாவது பார்த்தே பச்சை பயிர் ரசம், பச்சை பயிர் பீக்கங்காய் பொரியல். ஸோ திஸ் இஸ் மை ஃபேவரட் காம்போ. ஸோ பாய் கைஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாதனா. வணக்கம். பாய்.